கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே நல்லதொரு செய்தியை வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த அருமையான தருணத்திலே கொடுப்பார்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சியிலே நாம் மார்க்குவின் குடும்பத்தை குறித்து தியானம் செய்யபடியாக இருக்கிறோம். த ஃபேமிலி ஆஃப் மார்க். வேதாகம குடும்பங்களை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள தேவ மனிதர்களை குறித்து நாம் 5 காரியங்களை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலே மார்க்குவை பற்றி 5 காரியங்களை நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். இவனுடைய யூத பெயர் யோவான், கிரேக்க பெயர் தான் மார்க்கு என்று பார்க்கிறோம். மார்க்கு என்றால் தேவனுடைய கிருபை என்று அர்த்தம். தேவனுடைய இரக்கத்திலே இவன் கிடைக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:12 இவனை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மார்க்கு தங்களுடைய வீடையே கொடுத்திருக்கின்றார்கள். அவனுடைய தாயார் பெயர் மரியாள் என்று பார்க்கிறோம். அந்த மரியாள் தன்னுடைய வீட்டை ஜெப வீடாக கொடுத்திருக்கின்றாள். முதல் நூற்றாண்டிலே பயங்கரமான உபத்திரவம் வந்தது சபைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வீடுகளிலே கூடி பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்தார்கள். தங்களுடைய வீடுகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே மார்க்கும் ஒருவன் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் தங்களுடைய வீட்டிலே சபை கூடும்படியான ஒரு இடத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல நிம்பா தன்னுடைய வீட்டையே சபை ஆராதனைக்காக கொடுத்திருக்கின்றான். கொலோசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். இன்னும் இப்படி அநேகர் முதல் நூற்றாண்டிலே தங்களுடைய வீடுகளை கொடுத்திருக்கிறார்கள். ஊழியம் வளர வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டதைப் போல மற்றவர்கள், சுற்றுப்புறத்தார்கள், இன ஜன பந்துக்கள், அந்த கிராமத்தார்கள் எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வீடுகளையே கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே மார்க்குவினுடைய குடும்பத்தாரும் அந்த வீடை தேவனுடைய நாம மகிமைக்காக கொடுத்திருந்தார்கள். இவனுடைய தாய் மரியாள். பரிசுத்த வேதாகமத்திலே அநேக மரியாள்களை குறித்து நாம் படிக்கிறோம். இவனுடைய தாயுடைய பெயர் கூட மரியாள் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது.
இரண்டாவதாக இவனை பற்றி நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 37-38 வசனங்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். பர்னபாவோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார் இந்த மார்க்கு. மார்க்கு ஒரு சுவிசேஷகன், மிக சிறப்பாக ஊழியத்தை செய்த ஒரு அன்பின் சகோதரன் என்று நாம் காண்கின்றோம். பவுலோடு கூட ஊழியத்திலே இருந்திருக்கிறார். முதல் நூற்றாண்டிலே இவருடைய ஊழியம் மிக சிறப்பாக இருந்திருக்கிறதாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஊழியத்தின் நிமித்தமாக பல பாடுகள், கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். முதல் நூற்றாண்டிலே ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அதிகமான பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டத்திலே மார்க்கும் பங்கெடுத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பவுலோடு சிறைச்சாலையிலே இருந்திருக்கிறார். கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே கொலோசைய கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதத்திலே இதை பற்றி எழுதியிருக்கின்றார். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். பவுல் ஒரு சிறப்பான ஒரு மிஷனரி. ஆசியா முழுமைக்கும் 3 சுவிசேஷ பயணத்தை மேற்கொண்டவர். ஆசியா முழுமைக்கும் அநேக சபைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். கர்த்தருடைய நாமம் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக மகிமைப்பட்டது. அப்படிப்பட்ட பவுலுக்கு அநேக உபத்திரவங்கள் இருந்தது. சில வேளை சிறைச்சாலையை அவர் அனுபவித்தார். அவரோடு கூட மார்க்குவும் இருந்ததாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் இருந்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கின்றார். அரிஸ்தருக்கு மார்க்கு போன்றவர்கள் ஊழியத்திலே பேருதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் பிடித்து சிறைச்சாலையிலே போட்டிருக்கிறார்கள். பவுலோடு கூட இந்த கஷ்டத்தை அவர் அனுபவித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு ஊழியக்காரராக இருக்கிறபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மார்க்குவை சேர்த்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இவனுடைய ஜீவியம் மற்றும் குடும்பம் எப்படி இருந்தது என்பதை நாம் 3வதாக தியானம் செய்யும்போது, இவனுடைய தாய் மரியாள் என்று பார்த்தோம். பர்னபா இனத்தான். பர்னபாவோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாவோடு அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார். இந்த பர்னபாவோடு சேர்ந்து இந்த மார்க்கு சுவிசேஷகன் ஊழியம் செய்திருக்கிறார். இந்த பர்னபா ஒரு வகையிலே மார்க்குக்கு இனத்தான், அதாவது தன்னுடைய தாயின் சகோதரன் என்று கொலோசியர் 4:10 நாம் ஏற்கனவே வாசித்தோம். அதிலே நாம் பார்க்கிறோம். பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் என்று எழுதுகிறார். உறவினனாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு உறவினர்களோடு சேர்ந்து உன்னதமான ஊழியத்தை நாம் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சில உறவினர்கள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒருவேளை பொறாமை கொண்டு நம்மோடு இணையாமல் இருப்பார்கள். ஆனால் ஆதியிலே பார்க்கும்போது அன்புக்கு பொறாமை இல்லை என்ற வசனத்தின்படியாக அவர்கள் இணைந்தவர்களாக மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இணைந்து செய்திருக்கிறார்கள். நாம் அதிகமாக பார்க்கிறோம். பேதுரு அந்திரேயாவை பார்க்கிறோம், யாக்கோபு யோவானை பார்க்கிறோம். இருவருமே உடன் பிறந்த சகோதரர்கள். அவர்கள் சிறப்பாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக இயேசுவோடு பின் சென்று 3 ஆண்டுகள் அவரோடு இணைந்து ஊழியத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர் பரமேறி சென்றதற்கு பின்பதாக தொடர்ந்து கர்த்தருடைய சபையிலே
ஊழியம் செய்து கர்த்தருக்காக ஜீவனை விட்டார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பர்னபா உறவினன் தன்னுடைய தாயின் சகோதரன் மார்க்கோடு கூட ஊழியத்திலே இணைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 பேராக அனுப்பினார். 2 பேராக சென்று ஊழியம் செய்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதமான காரியம். மிக சிறப்பாக இருக்கும். அந்த விதமாக நீங்கள் ஊழியத்தை செய்யுங்கள். இணைந்து செய்யும்போது பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்திலே இவனுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. வேதாகமம் அதை குறித்து பேசவில்லை. குறிப்பாக அப்போஸ்தலர்களை பாருங்கள், அவர்களை பற்றி வேதாகமம் அதிகமாக சொல்லுகிறது. அவர்களுடைய தாய் தகப்பனை பற்றி வேதாகமம் பேசுகிறது. ஆனால் பிள்ளைகளை பற்றி பேசவில்லை. ஒருவேளை வம்ச வரலாறு அட்டவணையிலே இறுதியாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வரைக்குமாக பேசப்பட்டிருக்கிறது. மத்தேயு மற்றும் லூக்கா போன்ற ஆசிரியர்கள் ஆதியாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள வம்ச வரலாறுகளை பட்டியலிடுகிறார்கள். அதற்கு பின்பதாக அப்போஸ்தலருடைய வரலாறை பற்றி பேசவில்லை, அதாவது குடும்ப வரலாறை பற்றி. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய தாய் தகப்பன் மற்ற குடும்ப வரலாறுகளை பற்றி நாம் பார்க்க முடியவில்லை. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லோருமே சந்ததியாக இருக்கிறோம். ஒரே ஒரு சந்ததி தான், அது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இது வாக்குத்தத்த சந்ததியாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஒரு சந்ததி. அவருக்குள்ளாக நாம் வரும்போது ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சபை. அவருக்குள்ளாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஒரே மந்தையாக இருந்து நாம் பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்கிறோம். எனவே அதுக்கு அப்புறமாக அப்போஸ்தலருடைய குடும்பங்களை பற்றியோ மற்ற பரிசுத்தவான்களை பற்றியோ வேதாகம எழுத்தாளர்களை பற்றியோ நாம் பார்க்க முடியவில்லை. எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கூட்டப்படுகிறோம். இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நித்தியமான வாழ்க்கையை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் எல்லோருமே பிறக்கிறோம். அதுவும் ஒரு மகத்தான செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த பிறப்பானது இருக்கிறது. ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறோம், வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுகிறோம். இது கிறிஸ்துவுக்குள்ளாக நடைபெறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படியாக அந்த சந்ததிக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே வேதாகமும் கிறிஸ்துவுக்கு அப்புறமாக எந்த ஒரு சந்ததியை பற்றி பேசவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். 4வதாக நாம் பார்க்கும்போது இவனுடைய கடைசி நாட்களை பற்றிய காரியம் என்ன? பேதுரு சொல்லுகிறார், மார்க்குவை என் குமாரன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 13வது வசனம். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். மார்க்குவை என் குமாரன் என்று அங்கே பேதுரு குறிப்பிட்டிருக்கிறார். அன்பின் நிமித்தமாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதிகமாக ஊழியத்திலே இணைந்து இவர்கள் பயணித்தபடினாலே சொல்லுகிறார்.
மார்க் என்னும் அந்த பேருடைய அவனுடைய வீட்டிலே சபையானது கூடி வந்தது. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து நேர அந்த மார்க்குவினுடைய வீட்டுக்கு தான் கடந்து செல்கிறார். ஆக மிகவும் நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கிறது, ஒரு அந்யோன்ய ஐக்கியம் இருந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பெற்றெடுத்த ஒரு மகனைப் போல மார்க்குவை என் மகன் என்று சொல்லுகிறார். என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இது ஆவிக்குரிய ஒரு அந்யோன்ய ஐக்கியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலேமோன் புஸ்தகம் 10வது வசனத்திலே என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய உனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்று பிலேமோனுக்கு எழுதுகிறார். நான் பெற்ற மகன் என்று எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவனை பெற்றெடுத்திருக்க கூடும். அதனால என் மகன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒனேசிமுவை குறித்து உரிமையோடு கூட எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விதமாக நாம் ஆவிக்குரிய விஷயத்திலே அநேகரை நாம் பெற்றெடுக்கிறோம். அவர்கள் நமக்கு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள், கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக வளர்கின்றார்கள். மார்க்கு 14வது அதிகாரம் 51, 52 வசனங்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவன் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான். அவன் மார்க்குவாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வாலிபன் மாத்திரம் தைரியமாக துணிந்து இயேசுவின் பின்னாடியே போனான். அவனையும் பிடித்தார்கள். அவனை பிடித்த உடனே அவன் தன்னுடைய துப்பட்டியை போட்டுவிட்டு ஓடி போய்விட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை மார்க்குவே எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே இதை எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதாகமும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட எழுதப்பட்டது. அவர்கள் சொந்தமாக எழுதவில்லை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின்படியாக தேவ ஆவியினுடைய வழிநடத்துவதனாலே இந்த வேத புஸ்தகத்தை 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் மார்க்கு சுவிசேஷகன், தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை அவன் எழுதியிருக்கிறான். மார்க்கு ஒரு சுவிசேஷகனாக இருந்திருக்கிறார். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் இணைந்ததுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். மத்தேயுவுக்கு அடுத்த புஸ்தகமாக இந்த மார்க்கு புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது. 16 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது. மிக ஒரு சிறப்பான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. 5வதாக நாம் பார்க்கும்போது நமக்கான பாடம் என்ன? இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து மார்க்குவை பற்றி நாம் அதிகமாக கற்றுக்கொண்டோம். அவனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது, கொலோசியர் புஸ்தகம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த மார்க்கு குடும்பத்தின் மூலமாக நமக்கான பாடம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட சபையார் இந்த மார்க்கு என்னும் பெயர் கொண்ட சீசன் சுவிசேஷகன் அவனுடைய வீட்டிலே சபையானது கூடி வந்தது. அங்கே எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுருக்காக ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கமாக, ஒரு ஊழியக்காரனுக்காக அந்த சபையார் மிகுந்த கரிசனையோடு மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன?
பிதாவாகிய தேவன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்தார். கைகளிலே கட்டப்பட்ட விலங்குகள் கட்டவிழ்க்கப்பட்டது. சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. காவலாளிகள் நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் பேதுருவை விடுதலை செய்து அங்கே வெளியே கொண்டு வந்து விட்டார் என்று பார்க்கிறோம். பேதுரு முதலாவது அங்கே மரியாளுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறார். அங்கே கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் கதவை தட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுருக்காக ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்களுக்கு எல்லோருக்குமே ஆச்சரியமாய்விட்டது. பேதுரு சிறைச்சாலையிலே அல்லவா இருந்தார்? ஏரோது சிறைச்சாலையிலே போட்டு விட்டானே, பேதுருக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு பயத்தோடு கூட அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுருடைய சத்தத்தை ஏற்கனவே கேட்ட ரோதை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவனுடைய பிரசங்கத்தை அதிகமாக கேட்டிருக்கக்கூடும். அந்த வாய்ஸை அறிந்தவளாக இருந்தாள். இதோ வெளியிலே கதவை தட்டக்கூடியவர் பேதுரு என்று அறிந்து கொண்டாள். அந்த கதவை திறவாமல் அங்கிருந்து பார்க்கிறாள். தட்டின போது அதை உற்று கேட்டு அந்த சத்தத்தை அறிந்து கொண்டாள். கதவை திறவாமல் உள்ளே ஓடி சந்தோஷத்தினாலே பேதுரு வந்திருக்கிறார் என்று எல்லாருக்கும் அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். எப்படி? அந்த வாய்ஸை கண்டு கொண்டாள். அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் பிரசங்கத்தை கேட்கிறோம். அந்த பிரசங்கம் யார் பேசுவது? அநேக பார்வையற்றவர்கள் வாய்ஸை வச்சு கண்டுபிடித்து விடுவார்கள். இன்னார் பேசுகிறார் என்று மிக நேர்த்தியாக சொல்வார்கள். அதை போல அந்த சத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது யார் பேசுகிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த பெண்மணி சபையிலே எத்தனையோ பேர் வருவார்கள், பேசுவார்கள், செய்து கொடுப்பார்கள். ஆனால் பேதுருடைய சத்தத்தை நன்கு கவனித்தவளாக இருந்தபடினாலே பேதுரு என்று உறுதியாக சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள் என்று பார்க்கிறோம். மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். சிறைச்சாலையில் இருந்த பேதுரு விடுதலையாகி இப்பொழுது நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரே என்று சொல்லி உள்ளே அழைத்து கொண்டார்கள். அங்கே பேதுரு நடந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மேலும் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நாமும் நம்முடைய வீடுகளை ஆராதனைக்காக கொடுக்க வேண்டும். சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் என்று அவர் எழுதுகிறார். மார்க்கு 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். The beginning of the gospel of Jesus Christ, the Son of God. சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம். இதுதான் துவக்கம். புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கம் இயேசு கிறிஸ்து தான். ஏற்கனவே ஒரு ஏற்பாடு முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது சுவிசேஷத்தின் ஆரம்பம் துவங்கிவிட்டது. கிறிஸ்துவானவர் நம்ம எல்லோருடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பம் முதல் மிக நேர்த்தியாக எழுதினவர் அப்போஸ்தலனாகிய மத்தேயு போன்றவர்கள். அதே போல
மார்க்குவும் சுவிசேஷத்தின் ஆரம்பத்தை குறித்து எழுதியிருக்கிறார். மேலும் நாம் பார்க்கும்போது சுவிசேஷத்தின் கட்டளையை முடிவிலே எழுதியிருக்கிறார். சுவிசேஷத்தின் துவக்கத்தை எழுதியிருக்கிறார். சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று 1வது அதிகாரத்திலே சுவிசேஷத்தினுடைய கட்டளைகள், இயேசுவினாலே சொல்லப்பட்ட கட்டளைகள் மார்க்கு 16வது அதிகாரம் 15-16 வசனங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். He said unto them, Go you into all the world and preach the gospel to every creature என்ற ஒரு கட்டளையை அவர் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் கட்டளை சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 16வது வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். He that believes and is baptized shall be saved, but he that believes not shall be damned. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த ஒரு உன்னதமான ஒரு செய்தியை இந்த சுவிசேஷகன் மார்க்கு எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ புஸ்தகத்திலே மார்க்குவினுடைய சுவிசேஷ புஸ்தகம் 16 அதிகாரங்களை கொண்டதாக இருந்தாலும், சிறிய புத்தகமாக இருந்தாலும் மேன்மையான சுவிசேஷத்தை எடுத்துரைத்திருக்கிறது. ஒரு சிறப்பான ஒரு சுவிசேஷகனாக மார்க்கு பணியாற்றியிருக்கிறார். அவருடைய யூத பெயர் யோவான், அவருடைய கிரேக்க பெயர் மார்க்கு என்று நாம் பார்க்கிறோம். சிறப்பாக தன்னுடைய வீட்டையே கொடுத்து ஊழியத்திலே அதிக ஈடுபாடோடு கூட இருந்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசித்தோம். பர்னபா, பவுல் போன்றோரோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். சிறைச்சாலை அனுபவத்தை பெற்றவர் இந்த மார்க்கு என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய தாயார் மரியாள் மற்ற மரியாள்களைப் போல ஆண்டவருடைய சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த சுவிசேஷம் பரவ வேண்டும் என்பதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த மகள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகன் மார்க்குவை சுவிசேஷ வேலைக்காகவே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த மார்க்குவை கொண்டு ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை எழுத உதவி செய்திருக்கிறார். அவருடைய குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது. கர்த்தருடைய சுவிசேஷம் இன்றைக்கு உலக அளவிலே சொல்லப்பட்டு வருகிறது என்றால் மார்க்குவினுடைய சுவிசேஷமும் புத்தகமும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பு, அதனுடைய தனித்தன்மை, இவைகளை நாம் குறித்து தியானம் செய்தோம். நமக்கான பாடங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவிசேஷகன் மார்க்குவை நீர் ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தியிருக்கிறீர். அதே போல இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள் தங்களுடைய இல்லங்களை ஜெபக்கூடங்களாக மாற்றக்கூடிய ஆலோசனைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு மார்க்குவை போல அர்ப்பணம் செய்த ஒரு குடும்பமாக இருந்து கொண்டு ஊழியத்தின் பணியிலே மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய விசேஷ ஞானத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு தந்தள்ள வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். மார்க்குவை ஆசீர்வதித்த தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய சுவிசேஷ பணியிலே எங்களை பயன்படுத்தி அள்ள வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். and glory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.